friends, welcome to LM Techs Technical and Technologies. In the video la Excel la irukku insert tab பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So insert tab la இருக்க Illustration group la இருக்க Smartart அப்படிங்கற tool பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Smartart tool பார்த்தோம் அப்படினா so information visually communicate பண்றதுக்காக இத நம்ம யூஸ் பண்ணலாம். So இந்த Smartart la பார்த்தோம் அப்படினா full and full designs and diagrams தான் இருக்கும். So இத click பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து சில types of Smartart நமக்கு ஓபன் ஆகும். So first one பார்த்தோம் அப்படினா so list, then process, cycle, hierarchy, relationship, matrix, then pyramid, picture. So இங்க பாத்தீங்க அப்படினா full and full நமக்கு எப்படி இருக்குனா Smartart வந்து சில டைப்ஸ் இருக்கு. So உங்களுக்கு எது வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க चूஸ் பண்ணிக்கலாம். So நான் hierarchy தான். So எனக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நான் चूஸ் பண்ணிட்டு just இப்ப ஓகே அப்படினு தரேன். So இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட Excel sheetல நம்மளோட Smartart நமக்கு இன்சர்ட் ஆயிருச்சு. So Smartart இன்சர்ட் பண்ணதுமே பார்த்தோம்னா so design and format அப்படிங்கற ரெண்டு tab நமக்கு ஓபன் ஆயிருக்கு. So first one நம்ம பார்க்க போறது design tab அப்படின்றது தான். So before tabs பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி so நேரத்துல நம்ம Smartartல டேட்டாஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். So இப்ப பார்த்தோம் அப்படினா so COA அப்படினு தரேன். then அடுத்து பார்த்தோம்னா word. so இந்த இடத்துல Excel, then word பார்த்தோம் அப்படினா text. so என்ன கண்டென்ட் தர விரும்புறீங்களோ அதை நீங்க தந்துக்கலாம். so text A4, then அடுத்து பார்த்தோம்னா spreadsheet. so இந்த மாதிரி இப்ப நான் டைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டா இந்த ஷேப்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணனும் இல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ஷேப் வேணும் அப்படினா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா so create graphicsல போய்ட்டு add shape அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா so நமக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி ஓபன் ஆகும். so எனக்கு இப்ப ஷேப் ஆட் ஆக போகுது. ஓகே, so இந்த ஷேட் வந்து எனக்கு ஆஃப்டர் தி டெக்ஸ்ட் இந்த இதுக்கு அப்புறமேட்டு எனக்கு எங்க ஆட் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு இந்த லிஸ்ட். so ஆஃப்டர் ஆட் ஆகணும் அப்படினா எனக்கு ரைட் சைடுல ப்ரொவைட் ஆகும். so பிஃபோர்லனா நான் கிளிக் பண்ண டெக்ஸ்ட் ஷேப்புக்கு லெஃப்ட் சைடு ஆட் ஆகும். தென் அபோன் பார்த்தோம்னா ஸோ எனக்கு அப்பில் ஆட் ஆகும். பிலோன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த டெக்ஸ்ட் அந்த ஷேப் இருக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ரைட் சைடில் தான் ஒன்று வேணும். ஸோ ஆஃப்டர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன கண்டென்ட் வேணுமோ நம்ம இந்த இடத்துல தந்துக்கலாம். ஸோ வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு தந்துடுறேன். தென் இப்போ பார்த்தோம்னா வேர்டு எக்ஸல் இருக்குது, பிபிடி அதாவது பவர் பாயிண்ட் ஒன்று இருக்குங்களா. ஸோ அதுவும் இப்போ வந்து இப்போ நான் ஒரு ஹெட்டிங்காக கொடுக்கணும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு இப்போ இங்கே ஒன்று வேணும். ஸோ எக்ஸலில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஷேப்பை ஆட் பண்ணுறேன் ஆஃப்டர் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ பிபிடி அப்படின்றது இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிபிடிக்கு கீழே இப்போ நான் சப்ஹெட்டிங்ஸ் தரணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், கீழே எனக்கு வரணும். ஸோ அப்போ நம்ம ஆட் ஷேப்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிலோ அப்படின்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிலோலேயும் ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ ஸ்லைட்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நான் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேப்க்கு பிஃபோர் வேணுமா ஆஃப்டர் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம நமக்கு ஷேப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ டெக்ஸ்ட் பேன் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் நம்ம இங்கே எப்படி கண்டென்ட்லாம் டைப் பண்ணோம். ஸோ ஷேப்பை கிளிக் பண்ணோம், அதுக்குள்ளே என்டர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைப் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பேன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் இங்கே Smartartல உள்ள என்ன இருக்கோ அதுவே நமக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் என்ன இருக்குன்னா COA இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வெளியே தள்ளி இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம்னா வேர்ட், எக்ஸல், பிபிடி அதில் செகண்டாக இருக்குது. தென் அதுக்குள்ளே நம்ம இருக்க கண்டென்ட்ஸ்லாம் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எனக்கு இது உள்ளே தள்ளி இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் பேன் அப்படின்றது. இந்த இடத்துலையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேப் ஆட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு என்டர் கொடுத்தா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷேப் ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த டெக்ஸ்ட் கிட்ட வச்சுட்டு ஆஃப்டர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் ஆட் ஆகும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் பேன் அப்படின்றது. இந்த இடத்துல உங்களுக்கு கன்வேவாக இருந்ததுன்னா நம்ம இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா இங்கே இருக்க இன்டுமா கிளிக் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ரொமோட் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரொமோட் டூல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குங்களா. ஸோ இது வந்து எனக்கு எப்படி இருக்குது, சப்ஹெட்டிங்காக தான் இருக்குது. எனக்கு மெயினில் வேணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோட்னு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு மெயினில் ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த COA இருக்குங்களா, இது வந்து எனக்கு மெயின் ஹெட்டிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிபிடியும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ப்ரொமோட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலே போய் மெயின் ஹெட்டிங்காக இருக்குது. இதுவே எனக்கு வந்து ஹெட்டிங் கீழே வரணும் அப்படின்னா ஸோ சேம் கிளிக் பண்ணி டிமோட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எனக்கு மெயின் ஹெட்டிங்காக அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சப் ஹெட்டிங்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை மெயினில் வரணுமா இல்லை டவுனில் வரணுமான்றதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக வச்சுக்கலாம்.
ஸோ COE அப்படின்ற ஒரு மெயின் ஹெட்டிங் கீழே மட்டும் இருக்கட்டும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ரைட் டு லெஃப்ட் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் நமக்கு எப்படி இருக்குது, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த கண்டென்ட் எனக்கு அப்படியே ரைட் சைடில் வேணும் அப்படின்னா ஸோ ரைட் டு லெஃப்ட்னு கிளிக் பண்ணால் ஸோ எனக்கு உள்ள ஷேப்ஸ் பார்த்தோம்னா இன்டர் பிட்வீனில் எனக்கு சேஞ்ச் ஆயிடும். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸல் இருக்குங்களா, ஸோ இந்த எக்ஸல் வந்து எனக்கு மூவ் அப் ஆகணும் அப்படின்னா நான் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் எனக்கு இந்த இடத்துல அப் ஆயிருக்கு. தென் இதுவே எனக்கு கீழே டவுன் ஆகும்னா கிளிக் பண்ணி நம்ம டவுன்லேயும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஷேப்ஸு ஸ்மார்ட் ஆர்ட்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு கிரியேட் கிராஃபிக்ஸில் இருக்க இந்த டூல்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ லேஅவுட்ஸ் அப்படின்ற குரூப். ஸோ இப்போ நம்ம என்ன ஷேப் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஹைரார்கி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோம்னா பேலன்ஸ் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் ஓகே, டிசைன் ஓகே, பட் வந்து வேறு டிசைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா சேஞ்ச் கலர்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு கலர் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அடுத்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஆர்ட்டோட ஸ்டைல்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஸோ எனக்கு சாலிடாக வேணுமா, இல்லை 3D எஃபெக்ட்ஸில் வேணுமா, இல்லை 3Dயில் பார்டர் வச்சு ரைட் சைடில் ஸ்லோப் ஆகி வேணுமா, இல்லை எனக்கு டவுனில் வேணுமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ஆர்ட்டோட ஸ்டைல்ஸில் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பார்டரோடு இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் அப்படின்ற குரூப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் கிராஃபிக்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ நான் ரீசெட்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணமோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து எந்த ஸ்டைல்ஸுமே நமக்கு அப்ளை ஆகலை. ஸோ இப்போ நான் அண்டு கொடுத்துட்டு நான் கலர்ஸ் வச்சுக்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம்னா கன்வெர்ட் டு ஷேட்ஸ் அப்படின்றது. ஸோ ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணமே நமக்கு ஸ்மார்ட் ஆர்ட்கான டிசைன்ஸ் ஓப்பன் ஆனது. இப்போ வந்து இதை நான் கன்வெர்ட் டு ஷேப்பாக மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு ஷேப்கான ஃபார்மேட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே எனக்கு இந்த இடத்துல இருக்காது. ஸோ அகைன் இதை கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்டு நான் பழையபடி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிசைன்ஸ்க்கானது எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஃபார்மேட் அப்படின்னு டேப். ஸோ இந்த டேப்பில் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் நமக்கு எது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஷேப்ஸ் அப்படின்ற குரூப் மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல நியூவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா COE அப்படின்ற ஷேப் நான் கிளிக் பண்ணிவிட்டு இது டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது. இதை நான் வேறு ஒரு ஷேப்பாக மாற்றணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் உள்ள டெக்ஸ்ட் நமக்கு ப்ரொவைட் ஆகும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லார்ஜர் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப்பை நமக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ நம்ம பிக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்மாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது தான் லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் அப்படின்ற டூல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஸ்மார்ட் ஆர்ட்டில் நியூவாக ப்ரொவைட் ஆகுது. தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த டூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகுமோ ஸோ அந்த டூல்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஷேப்போட ஸ்டைல்ஸ். ஸோ என்ன அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஷேப்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில டைப்ஸ் நமக்கு ப்ரொவைட் ஆகுது. ஸோ பார்டர் வச்சு, தென் பார்டர் வந்து சாலிடாக, ஸோ தென் வந்து கிரேடியன் கலரில், ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஷேப் ஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்சைடில் என்ன கலர் அப்ளை ஆகணும், ஸோ கலரே வேணாம்னா நோ ஃபில்னு கொடுத்துக்கலாம். தென் பிக்சர் வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் கிரேடியன்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில வேரியேஷன்ஸ் வந்து ரிலேட்டடாக ப்ரொவைட் ஆகும். இல்லை மோர் கிரேடியன்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரேடியன்ட் கலர்ஸை நம்ம இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை ஆகும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்டர் அப்படின்றது. ஸோ சில டிஃபால்ட் பேட்டர்ன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஷேப்க்கு நம்மளால் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஷேப்போட அவுட்லைன் அப்படின்றது. ஸோ அவுட்லைன்னா நம்ம பார்டர் தான் சொல்லுவோம். ஸோ பார்டருக்கு என்ன கலர் வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்டருக்கு மோர் கலர்ஸ் வேணும்னா மோர் கலர்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் வெயிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன சைஸில் வரணும் பார்டர், ஸோ அதிகமாக வேணும் அப்படின்னா ஸோ 6 பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். இல்லை மோர் லைன்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேஷ் அப்படின்றது. ஸோ எனக்கு பார்டர் வந்து என்ன டைப்பில் வரணும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஷேப்போட எஃபெக்ட்ஸ். ஸோ ஷேப்க்கு பார்த்தோம்னா ஸோ ப்ரீஷெட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷேப்க்கு ப்ரொவைட் ஆகுது. தென் இந்த சைடில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது டெக்ஸ்ட்டுக்கு ப்ரொவைட் ஆகுது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போய்ட்டு இதோட சைஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்மேட்டில் போய்ட்டு வேர்ட் ஆட் ஸ்டைல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு வந்து 2 வேல எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்சைடு கவர் ஆகிருக்கு, இது வந்து எனக்கு அவுட் சைடில் மட்டும் கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே என்ன கலர் ஃபில் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம பிக்சரும் அப்ளை பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிரேடியன் கலரும் நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டெக்ஸ்டர் அப்படின்றதையும் நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும்.
ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸோ டெக்ஸ்டோட அவுட்லைனுக்கு என்ன கலர் வரணும், தென் வந்து வெயிட் என்ன நம்ம சூஸ் பண்ணணும், தென் வந்து அந்த பார்டருக்கு என்ன டிசைன்ஸ் தரணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம சில எஃபெக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தோம்னா அரேஞ்ச் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஆர்ட்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்குது. ஸோ எதுவுமே 1 by 1 பக்கத்தில் இல்லை. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி தரணும், ஸோ ஃப்ரண்ட்டில் எது வரணும் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைஸ் அப்படின்றது. ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணும், தென் வந்து வித் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணனா நமக்கு 2 டேப் ஓப்பன் ஆகும். ஒன்று டிசைன், இன்னொன்று ஃபார்மேட் அப்படின்றது. ஸோ நீங்களும் ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டை இன்சர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.